வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். இப்ப 24:18 வாசி. மோசே மேகத்தின் நடுவே பிரவேசித்து அந்த மலைக்கு வந்தாதான் அவன் எங்க போக முடியும்? மேகத்துக்குள்ள போக முடியும். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப கீழே ஒரு குரூப் இருக்கு, மேல ஒரு குரூப் வந்துச்சு. இப்ப அதையும் தாண்டி இயேசு மலைக்கு வந்தாரு. கீழே ஒரு குரூப் இருந்துச்சு, ஆரோன் நாதாப் அபியூ மேல இருந்தாங்க. அதையும் தாண்டி மோசே எங்க வந்தாரு? மலைக்கு உச்சிக்கு வந்தாரு. இப்போ இங்கேயும் ஒரு மேகம் வந்துச்சு, அங்கேயும் ஒரு மேகம் வந்துச்சு. 2 பேரும் மேகத்துக்குள் பிரவேசித்தார்கள். 2 பேரும் மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஏன் மேகத்துக்குள்ள பிரவேசிச்சாங்கன்னா, அங்க ஆண்டவர் கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? 2 பேரை பார்த்தும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரு. வாசிங்க, நம்ம முடிக்க போகிறோம். 2 பேரை பார்த்தும் சொல்வாரு. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இப்போ மோசே மேகத்துக்குள்ள போறாரு. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி. இப்ப இயேசுவை பார்த்து என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இங்க மோசேயை பார்த்து என்ன சொல்றாரு? ஜனங்கள் உனக்கு செவி கொடுக்கும்படிக்கு. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்கு ரீச் ஆகணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது, மலைமுகட்டுக்கு வந்தா வெளிப்படுத்திடுவாரு. இனி வர காரியங்களை சொல்லிடுவாரு, ரகசியங்களை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துருவாரு. ஆனா அந்த காரியத்தை ஜனங்க விசுவாசிக்கணும், ஜனங்க கேட்கணும், ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்பணும். அப்படின்னா நீ மேகத்துக்குள்ள போகிற அனுபவம் வந்தாதான் அது நடக்கும். அங்க வச்சுதான் அது நடக்கும். சில நேரத்துல சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல சத்தியம் எல்லாம் பேசுறாங்க, ஆனா அங்க ஜனங்க அந்த ஊழியம் என்னமோ வளரவே மாட்டேங்குதும்பாங்க. நல்லா தாங்க இருக்கு, ஆனா வரலாம் கிரியை செய்யுது, ஆனா ஊழியம் என்ன செய்யல, ரொம்ப வளரல, ஒன்றும் பெருசா இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க மலைக்கு மேல வந்துட்டாங்க, வரம் கிடைச்சிருச்சு, கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு, வார்த்தையில வெளிப்பாடும் வருது. ஆனா இதை வெகு ஜனங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சொல்லுவதை ஜனங்கள் கேட்க வேண்டுமானால் ஒரு சாட்சி உங்களுக்கு வரணும். பரலோகம் ஓபன் பண்ணும் டோரு, பரலோகம் சொல்லும் இவன் பேசுறத கேளுங்கன்னு சொல்லும். அப்படி பரலோகம் சொல்லிடுச்சுன்னா அத்தனை பேரும் கேட்பாங்க. அதுக்கு பரலோகம் ஒன்று செய்யணும்னா நீங்கள் மேகத்துக்குள் நுழைகிறவராக இருக்க வேண்டும். அதாவது அர்த்தம் என்ன? அந்த ஆவிக்குரிய அனுபவம் வரணும். கர்த்தரோடு கூட உலாவுகிற, கர்த்தரோடு கூட இணைகிற, கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற அந்த இடத்துக்கு வரணும். இப்ப நாம கீழே உட்காந்து புசிச்சு விளையாடுற கூட்டம் ஒன்று இருக்கு, அதை விட்டு வந்துட்டோம். ஒரு கூட்டம் அங்கதான் இருக்கு, நம்ம வந்துட்டோம். ஆனா மேல வந்து ஓரளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த உடனே செட்டில் ஆகிற கூட்டம் ஒன்று இருக்கு. சரி போதும், இதோட ஓகே. அப்படி இல்லைன்னா வளர விட மாட்டாங்க. ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு மேல அவங்கள போகவே விட மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல ஊழியரை தெரியும், அவர் நல்ல கிருபை பெற்ற ஒரு மனுஷன், நல்ல செய்தி கொடுப்பாரு, நல்லா பாடுவாரு, நல்ல இசை வாசிப்பாரு, மல்டி டேலண்டட். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனை, கடைசியில் அவர் ஊழியம் ஒன்றும் இல்லாம போய் முடிஞ்சு போச்சு. நியாயமா பார்த்தா என்ன கேட்டா அவர் அந்த எல்லார விட உயரத்துக்கு வந்திருக்கணும். அப்படியே ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு காரணம், அவரை அப்படியே நெருக்கி பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனையில அவர் பல காரியங்கள் செஞ்சதுனால போச்சு. ஸோ ஒன்று அங்கேயே உட்கார வச்சுற கூட்டம் ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் அதையும் தாண்டி வரணும், அதை ஃபேஸ் பண்ணணும், அதை ஜெயிக்கணும். ஜெயிச்சு மேலே வரும்போது கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன், வா. அதை சொல்லுவார். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன், வா. மோசேயை கூப்பிடுவார். இதெல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் இது ஜனங்களுக்கு ரீச் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, எபேசு சபைக்கு சிறைச்சாலையில் வச்சு
பவுல் லெட்டர் எழுதிட்டார், பவுல் லெட்டர் எழுதியாச்சு. ஆனா இந்த லெட்டர் உங்க கைக்கும் என் கைக்கும் இன்னைக்கு இங்க வந்து சேர்ந்து உலகத்துல கோடிக்கணக்கான அளவுக்கு பிரிண்ட் ஆகணும்னா வெறும் லெட்டர் எழுதினா பத்தாது, அதுக்கு பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவன் எந்த அளவுக்கு கர்த்தரோட இருந்தானோ அந்த அளவுக்கு இது போச்சு. அவன் சொல்றான், நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் ஊழியம் பண்ணது ஒரு பக்கம், ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டது ஒரு பக்கம், அடி வாங்கினது ஒரு பக்கம், லெட்டர் எழுதுறது ஒரு பக்கம், ஆனா என் பர்சனல் லைஃப் கர்த்தரோடு கூட மேகத்தில் நடக்கிறவனாய் நான் காணப்பட்டேன். அதுதான் உங்க மினிஸ்ட்ரி உங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேல நிறுத்தும். இன்னைக்கு நல்லா மினிஸ்ட்ரி பண்றாங்க, கர்த்தரோட இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்ன வருதுன்னு தெரியுமா? ஜெபிக்கவே நேரம் இல்லைங்க, வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை, பிஸியா ஓடுறோம். பிசாசு உங்களை வீழ்த்த பார்க்கறான்னு அர்த்தம். பிசாசு என்ன செய்ய பார்க்கறான்? வீழ்த்த பார்க்கறான்னு அர்த்தம். எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ண போயிடுவார். எவ்வளோ பிஸி, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அவங்க தான் சபையை ஸ்தாபிக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இத்தனை மணி வேளையில யோவானும் பேதுருவும் ஜெபம் பண்ணும்படி போனார்கள். பேதுருவை பத்தி சொல்லுது, கொர்நேலியஸ் கூப்பிடும் போது அவன் இத்தனை மணி வேளையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபிக்கிறதுக்கு நேரம் கரெக்டா வச்சிருந்தாங்க. கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு ஜெபமே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, சோதனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோதனம் 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 சோதனம். கேட்டா சொல்லுவாங்க, நான் சோதனம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்பா காலையில் தனியா ஒரு ஆண்டோட உட்காந்து ஜெபம் பண்ணியா? நான் தான் எப்பவுமே சோதனம் பண்றேன்னு. இன்னைக்கு அதுக்கு கூட நேரம் ஒதுக்காத ஒரு குரூப் இருக்கு. தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மேகத்துக்கு மேல போகாது, ஆனா கிருபை இருக்கு. கர்த்தர் வரம் கொடுத்துருக்காரு, கிஃப்ட் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட என்னதான் கொடுத்தாலும் வண்டியில பெட்ரோல் இல்லாட்டி வண்டி ஓடாது. நீங்க BMW வச்சுக்கோங்க, சூப்பர் வண்டிங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி, சார்ஜ் மட்டும் தாங்க போடல. மற்றபடி கை வச்சா ஓடாதா? ஓடாது. ஜெபம் பண்ணா ஓடாதா? ஓடாது. ஜெபத்தோட நீ பண்ண வேண்டிய சார்ஜ் பண்ணுப்பா, போட வேண்டிய பெட்ரோலை போடு. உங்ககிட்ட இப்போ காரு காஸ்ட்லியா இருக்கு, 4 பேர் வேணா தள்ளுறதுக்கு கூட ஆள் இருக்கு, ஆனா நீ பெட்ரோல் போட்டால் தான் அந்த வண்டி ஓடும். இன்னைக்கு மேகத்துக்குள் போய் பாருங்க, உங்க ஊழியத்தை கர்த்தர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. மேகத்துக்குள்ள போய் பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் மேகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வரணும்னா, முதல்ல ஒரு கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் ஒன்று இருக்கு, அதை விட்டு முதல்ல வெளியே வா. அதான் அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஒட்டாத விட்டு வெளியே வாங்க. 2வது, மலை மேல ஏற தொடங்கிட்டீங்க, கெபிக்குள்ள போய் உட்காந்துராதீங்க. ஒரு இடத்துல திருப்தி அடையவே கூடாது. எனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் கொடுமுடியில வச்சிருக்கிறார். நீ மலையின் உயரத்துக்கு வா, உச்சத்துக்கு வா. அங்கே கர்த்தர் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறாரு. நம்ம கிட்ட சொல்லி சொல்றதுக்கு வச்சிருக்கிறார். ஆனா அதை சொல்லுவாரு, வாங்கிட்டு கீழே வந்துடக்கூடாது. அதையும் தாண்டி மேகத்துக்குள்ள போகணும். அங்கே உன்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கும். அங்கே உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, அநேகர் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஜனங்கள் உங்களுக்கு செவி கொடுக்க தொடங்குவார்கள். இது எல்லாமே உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கே ஒழிய வேற எதை பேஸ் பண்ணியுமே இல்லை. அல்லேலூயா.